வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் ஒரு வினோதமான ஒரு நாளை பற்றி, ஆனால் மிக முக்கியமான ஒரு நாளை பற்றி பேசப் போகிறோம். உலகின் பல நாடுகளில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அது எதற்காக? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? தம்ஸ்அப் தினம் என்று ஒரு தினம் இருப்பதை. ஆம், கட்டைவிரலை உயர்த்தி காட்டி நாம் தம்ஸ்அப் சொல்வதற்காக ஒரு தினம் கொண்டாடப்படுகிறது. அதிகமாக நாம் பயன்படுத்துகிற ஒரு குறியீடு என்றால் அது தம்ஸ்அப் தான். அதாவது கட்டை விரலை உயர்த்தி காட்டுவது. அதே ஒரு நேர்மறையான செயல்களுக்கு கட்டை விரலை இப்படி உயர்த்தி காட்டுவதும், எதிர்மறையான செயல்களுக்கு இப்படி கட்டை விரலை தலைகீழாக காட்டுவதும் ஒரு மிகப்பெரிய உலகளாவிய ஒரு உடல் மொழியாக, மானிட மொழியாக இருக்கிறது. கட்டை விரலினுடைய முக்கியத்துவம் என்பது என்ன? இதுதான் இன்றைக்கு நாம் பேசப்போகிற மிக முக்கியமான ஒரு விஷயம். மனிதர்கள் பொருள்களை பற்றுவதற்கும், வேலை செய்வதற்கும், நுட்பமான செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கும் கட்டை விரல் மிக மிக முக்கியம். மற்ற 4 விரல்கள் இருந்தாலும் கூட இந்த 4 விரல்களுடைய செயல்பாடுகளையும் ஒருங்கிணைப்பது கட்டை விரல் தான். இந்த கட்டை விரல் இல்லாவிட்டால் இந்த 4 விரல்களுடைய செயல்பாடுகளும் மிக மிக குறைந்து போய்விடும். அதனால்தான் கட்டை விரல் என்பது மனிதனுடைய செயல்பாடுகளில் மிக மிக, கைகளினுடைய செயல்பாடுகளில் மிக மிக முதன்மையானதாக கருதப்படுகிறது. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு நாம் இந்த கட்டை விரலினுடைய பல்வேறு விதமான பயன்பாடுகள் மட்டுமல்ல, அது உடல் மொழியில் எத்தகைய பாத்திரத்தை வகிக்கிறது என்பதையும் நினைவு கூறுவதற்குத்தான் இந்த நாள். என்றால் பல 100 வார்த்தைகள் சொல்ல வேண்டியவற்றை ஒரு கட்டை விரல் தம்ஸ்அப் மூலமாக நாம் சொல்லிவிட முடியும். அது வெற்றியை குறிக்கலாம், அது செயலை குறிக்கலாம், அது நம்பிக்கையை குறிக்கலாம், அது வாழ்த்தினை குறிக்கலாம். அதே போல் தலைகீழாக காட்டப்படுகிற கட்டை விரல் என்பது அது வீழ்ச்சியையும் தோல்வியையும் அல்லது எதிர்மறை எண்ணங்களையும் வெளிப்படுத்தலாம். அப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த கட்டை விரல் என்பதற்கு நம்முடைய இந்திய மரபில் ஒரு மிகப்பெரிய கதை இருக்கிறது. அது ஒரு ஒடுக்குமுறையினுடைய கதை. நீங்கள் ஏகலைவனுடைய கதையை கேட்டிருப்பீர்கள். துரோணாச்சாரியார் ஒரு மிகச்சிறந்த ஒரு குரு, வில்வித்தை கற்றுக் கொடுப்பதில் ஒரு மிகப்பெரிய குரு. மகாபாரதத்தில் இந்த கதை இடம்பெற்றிருக்கிறது. அப்பொழுது துரோணாச்சாரியாரிடம் வேடவனான ஏகலைவன் எனக்கு நீங்கள் ஒரு சிறந்த வில்வித்தையை கற்றுக் கொடுங்கள் என்று கேட்கிறார். நான் உனக்கு கற்பிக்க முடியாது என்று துரோணாச்சாரியார் கூறிவிடுகிறார். உடனே இல்லை, எனக்கு எப்படியாவது கற்றுக் கொடுங்கள், நான் உங்களுடன் கற்றுக்கொள்கிறேன் என்று அவர் கெஞ்சுகிற போது, நீ உனக்கு திறமை இருந்தால் நீயாக எப்படியாவது கற்றுக்கொள் என்று அனுப்பிவிடுகிறார். அங்கிருந்து வந்த ஏகலைவன் துரோணாச்சாரியாரனுடைய ஒரு சிலையை செய்து அதை குருவாக வைத்து கொண்டு அதன் முன்னால் வில்வித்தை பயில்கிறான். இது இப்படியாக செய்து வில்வித்தையில் அவன் தேர்ச்சி பெறுகிறான். அப்போது ஒரு நாள் அவன் வில்வித்தை பயிற்சி செய்து கொண்டிருக்கிற போது ஒரு நாய் ஒன்று குறைத்து கொண்டே இருக்கிறது. அது அவனுக்கு மிகவும் தொந்தரவாக இருக்கிறது. உடனே தன்னுடைய வில்லை எடுத்து அந்த நாயினுடைய வாயை நோக்கி அம்புகளை எய்கிறான். அந்த அம்பு எப்படி என்றால் நாயை கொல்லவில்லை, மாறாக நாய் குறைக்க முடியாதபடி அதற்கு ஒரு வாய்ப்பூட்டை போடும்படியாக ஒரு வில்லை அவன் செலுத்துகிறான். அவ்வாறே வாய்ப்பூட்டு போட்டு விடுகிறது. அந்த நாய் அங்கிருந்து ஓடி துரோணாச்சாரியர் இருக்கிற இடத்திற்கு வருகிறது. அதை அர்ஜுனன் பார்க்கிறான். அர்ஜுனன் பார்த்துவிட்டு துரோணாச்சாரியாரிடம், நீங்கள் என்னை உலகத்தின் மிகச்சிறந்த வில்வித்தையாளனாக ஆக்குகிறேன் என்று சொல்கிறீர்கள், ஆனால் என்னை விட மிகச்சிறந்த வில்வித்தை பயின்றவன் தான் இங்கு இந்த அம்பை எதிர்ந்தால்தான் இப்படி நாய்க்கு ஒரு வாய்ப்பூட்டை போட முடியும் என்று சொல்லுகிற போது உடனே துரோணாச்சாரியாரும் பாண்டவர்களும் இந்த ஏகலைவன் இருக்கிற இடத்திற்கு வருகிறார்கள். அங்கு அவன் தன்னை போல ஒரு சிலையை வைத்து அங்கு அவன் வில்வித்தை பயில்வதை பார்க்கிறார்கள். அதை பார்த்தவுடன் துரோணாச்சாரியார், நீ வில்வித்தையில் மிகவும், அவன் வணங்குகிறான் ஏகலைவன், நீ வில்வித்தையில் தேர்ச்சி பெற்று விட்டாய், அதனால் குருவுக்கு தட்சணை கொடுக்க வேண்டாமா என்று கேட்கிற போது உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். கட்டை விரலை வெட்டி எனக்கு தட்சணையாக கொடு என்று துரோணாச்சாரியார் கேட்கிறார். ஒருவனுடைய கட்டை விரலை வெட்டி விட்டால் அவன் எப்படி வெள்ளை செலுத்தி அதை அவன் வில்வித்தையாளனாக இருக்க முடியும்? இப்படியாக தானாக அவனிடம் கற்றுக்கொண்ட வித்தையை துரோணாச்சாரியார் தன்னுடைய குரூரமான தந்திரத்தின் மூலமாக பறித்தது என்பது உயர் சாதியினர் அடித்தட்டு மக்கள் மேல் தொடர்ந்து செலுத்தக்கூடிய வன்முறைக்கு ஒரு உதாரணமாக, இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய திறமைகளை இவர்கள் எப்படி ஒடுக்குகிறவர்களாக காலமாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாக சொல்லப்படுகிறது. இந்திய வரலாற்றில் கட்டை விரல் என்பது அது எதிர்ப்பினுடைய குரல், அது உண்மையில் மீட்சியினுடைய குரல். அந்த வகையில் இந்த நாளில் நாம் ஏகலைவனை நினைத்து எப்பொழுதும் கட்டை விரலை நாம் எவருக்காகவும் இழக்காத ஒரு மிகச்சிறந்த வீரர்களாக நாம் இருப்போம் எல்லா துறையிலும் என்பதை இந்த இடத்தில் நான் நினைவு கூற விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழர்கள் ஒவ்வொருவரும் சி. நடேசனார் என்னும் பெயரை அறிந்திருப்பார்கள் அல்லது அறிந்திருக்க வேண்டும். இன்னும் சுருக்கென்று சொல்ல வேண்டுமானால், நன்றி உள்ள தமிழர்கள் ஒவ்வொருவரும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய பெயர்களில் ஒன்று சி. நடேசனார். அப்படி என்ன செய்து விட்டார் அவர் தமிழ் இனத்துக்கு? அவர்தான் இந்த சமத்துவம் நோக்கிய கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு ஒரு சங்கத்தை 1912ஆம் ஆண்டு நிறுவினார். அந்த சங்கத்துக்கு அவர் அப்போது வைத்த பெயர் மெட்ராஸ் யுனைடெட் லீக் என்பது. பிறகு அதனுடைய முதல் ஆண்டு விழாவில் அதனுடைய பெயர் மாற்றப்பட்டது. என்ன காரணம் என்றால், மெட்ராஸ் யுனைடெட் லீக் என்கிற அந்த அமைப்பின் நோக்கம் என்னவாக இருந்தது? பார்ப்பனர் அல்லாத மாணவர்களை படிக்க வைக்க வேண்டும். அப்போதெல்லாம் கல்வி என்றால் அது பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் என்று இருந்தது. 1911ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை பார்க்கிற போது அவர்களை தவிர மற்றவர்களெல்லாம் மிக மிக குறைந்த அளவிலேயே, இன்னும் சரியாக புள்ளி விவரத்தோடு சொல்ல வேண்டுமானால் 26 விழுக்காடு பார்ப்பனர்கள் படித்திருந்த போது 2 விழுக்காட்டுக்கும் குறைவாகவே மற்ற சாதியினர், ஒட்டுமொத்தமாக மற்ற அனைத்து சாதியினரின் படிப்பையும் கூட்டினாலும் 4% உள்ளாக வந்தது. அப்போதுதான் இந்த மெட்ராஸ் யுனைடெட் லீக் என்கிற அமைப்பை தொடக்கி, அதற்கு பிறகு அதனுடைய நோக்கம் பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுக்கு கல்வி வாய்ப்பு, வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பதென்றால் இதற்கும் மெட்ராஸ் யுனைடெட் லீக் என்கிற பெயருக்கும் தொடர்பில்லாமல் இருக்கிறது என்று சொல்லி முதல் ஆண்டு நிறைவு விழாவில் அது பார்ப்பனர் அல்லாதார் சங்கம் என்று வைக்கலாம் என்று கருதி, ஏன் எதிர்மறையில் பெயர் வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திராவிடர் சங்கம் என்று பெயர் சூட்டப்பட்டது. எனவே திராவிடர் என்பது பார்ப்பனர் அல்லாதார் என்பதற்கான மாற்றுச் சொல் என்பதையும் நாம் அறிகிறோம். அந்த நடேசனார் தான் அதற்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு டி.எம். நாயர், பி.டி. தியாகராயர் ஆகியோரோடு இணைந்து தென்னிந்திய நல உரிமை கழகம் என்ற ஓர் அமைப்பை நிறுவினார். அதுதான் அந்த கழகம் ஜஸ்டிஸ் என்று ஆங்கிலத்திலே ஏடு நடத்தியதால் அது ஜஸ்டிஸ் பார்ட்டி என்றும் தமிழில் நீதி கட்சி என்றும் அறியப்பட்டது. எனவே நீதி கட்சி என்பதுதான் தமிழ்நாட்டில் முதலாக சாதி பேதங்களை கடந்து எல்லோருக்கும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடம் வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தது. இன்றைக்கு நாம் பேசுகிற இடஒதுக்கீடு என்பதற்கான அடித்தளம் அங்கேதான் இருக்கிறது. அந்த ரிசர்வேஷன் என்று சொல்லுகிற சமூக நீதிக்கு வழிவிடுகிற இடஒதுக்கீடு மட்டுமே சமூக நீதி ஆகிவிடாது. ஆனால் சமூக நீதிக்கு வழிவகுக்கிற இடஒதுக்கீட்டுக்கான முதல் விதையை போட்டது திராவிடர் சங்கம். அதை தொடர்ந்தது ஜஸ்டிஸ் பார்ட்டி. அதை விரிவுபடுத்தி கொண்டு சென்றது திராவிட இயக்கம். எனவே திராவிடர் என்கிற அந்த சொல்லுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் மூலமாக இருந்தவர் நடேசனார் தான். அவர் அந்த கட்சியிலே ஒரு மிகப்பெரிய பொறுப்பை வகித்தார். ஆனாலும் அவருக்கு பிறகு கட்சியிலே கருத்து வேறுபாடுகள் வந்தன என்பதெல்லாம் உண்மை. 1937ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் நாள் அவர் மறைந்து போனார். அவருடைய மறைவு என்பது தமிழ் சமூகத்திற்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு என்று ஐயா பெரியார் அவர்கள் எழுதுவார். நடேசனாரை போல இந்த சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்களை பார்ப்பது மிக கடினம். 2 செய்திகளை சொல்ல வேண்டும். 1912ஆம் ஆண்டு அவர் திராவிடர் சங்கம் என்கிற அமைப்பை மட்டும் தொடங்கவில்லை. பார்ப்பனர் அல்லாத மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக கிராமமாக போய் வயலிலே உழுது கொண்டிருந்த மக்களை எல்லாம் பார்த்து, உங்கள் பிள்ளைகளை அனுப்புங்கள், படிக்க வையுங்கள் என்று அந்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்தார். அவர்கள் வந்ததற்கு பிறகு எங்கே தங்குவார்கள், என்ன செய்வார்கள் என்கிற அந்த கேள்வி வந்தபோது சென்னையிலே திருவல்லிக்கேணியிலே திராவிடர் விடுதி என்று ஒன்றை உருவாக்கினார். இன்றைக்கும் அந்த இடம் நினைவிடமாக கருதப்படுகிறது. திராவிடர் விடுதி, மாணவர்கள் விடுதி என்று ஒன்றை அவர் தொடங்கிய பிறகுதான் வெளியூரிலிருந்து வந்த கிராமத்து பிள்ளைகள் அங்கே தங்கி படிக்க தொடங்கினார்கள். எனவே பார்ப்பனர் அல்லாத வெகு மக்கள் படிப்புக்கு பெரும் உதவி செய்தவர் சி. நடேசனார். அவருடைய நினைவு நாள் பிப்ரவரி 18. இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம், மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும்
நமக்குள்ள ஒரு பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரண காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள், இரண்டாவது சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம், அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம், அறியாமை. இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுதுதான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க? ரெண்டாவது, இந்த சூழலில் நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்த உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவிலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாமா, அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும் என்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன,
அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி குழந்தைகளுக்கு நம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும் மாணவர்களே. கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே அவர் எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவர் அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ். அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.